அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதேஸ்வரன். ரியல் 656 சேனலில் இருந்து தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக நடைபெறும் அரசியல் களம் எப்படி உள்ளது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக பாருங்கள். விஜயின் அரசியல் நகர்வு என்ன, திமுகவின் அரசியல் நகர்வு என்ன, அதிமுகவின் அரசியல் நகர்வு என்ன என்பதை இந்த வீடியோவில் தெள்ளத் தெளிவாக நாம் காண முடியும். அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று பொதுவாக மக்களிடையே கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட சாக்கடையிலும் இன்று உச்ச நடிகரான திரு விஜய் அவர்கள் இன்று கட்சி ஆரம்பித்து டிவிகே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடத்தி வருகிறார் திரு விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட உச்ச நட்சத்திரமாக விளங்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தை அவர் முதலில் திருச்சியில் ஆரம்பித்தார். திருச்சியில் முதலில் பேசிய விஜய் பிறகு அரியலூர், அதன் பிறகு பெரம்பலூரில் பேசவிருந்தது. ஆனால் நேரமின்மை காரணமாக பெரம்பலூரில் அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டார். அதன் பிறகு நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் என்று அவரது இந்த பிரச்சார பயணமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் முதல் 5 அல்லது 6 ஊர்களில் நடைபெறாத ஒரு அசம்பாவிதம் என்னவென்றால், கரூர் பிரச்சார கூட்டத்தின் பொழுது 41 பேர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தனர். அதில் 17 பெண்கள், 10 குழந்தைகள் உட்பட மொத்தம் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலும் கூட இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக சரித்திரமே இல்லை என்று சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். இந்த நிகழ்வு என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட திரு விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பிஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க முற்படுவதற்காக வேண்டி விஜய்க்கு ஆதரவாக பேசுவது போல் பேசினார்கள். அதாவது திரு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சார கூட்டம் நடத்திய பொழுது ஆம்புலன்ஸ் ஏன் அடிக்கடி வந்தது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை எழுப்பினார். இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வளவு பெரிய உச்ச நடிகருக்கு இவ்வளவு சிறிய இடத்தை கொடுத்துள்ளீர்களே, இது நியாயமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இதுபோன்று அதிமுக கட்சியினரும் பாஜக கட்சியினரும் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த துணியில் அவர்கள் பேசினார்கள். இவர்களது உள் நோக்கம் என்னவென்றால், இந்த சம்பவத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுகவும் பாஜகவும் மிகவும் தீவிரமாக செயல்பட்டது. ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது அங்கே ஒரு நபர் கையிடம் இருந்தது. அதை பார்த்துவிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவிகே மற்றும் ஏடிஎம்கே கட்சியானது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார்கள். அதேபோல் அதிமுக கட்சியினரை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், நீங்கள் பவன் கல்யாண் போல் அந்த மாடலை எடுத்துக்கொண்டு எங்களுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஒரு சிலர் தெரிவித்தனர். அதோடு மட்டுமல்லாமல் ஏடிஎம்கே கட்சியுடன் டிவிகே கட்சி சேர்ந்தால்தான் விஜய்க்கும் அவரது கட்சிக்கும் பாதுகாப்பு என்றும், இன்னொரு முறை திமுக வெற்றி பெற்றால் டிவிகே கட்சியையும் விஜயையும் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார்கள். இன்னொரு புறம் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விஜயை எப்படியாவது தங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஹெச் ராஜா போன்றோர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில், அதாவது அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது காவல்துறையானது சரியாக பாதுகாப்பு வழங்காத இந்த காரணத்தினால்தான் 41 பேர் உயிரிழந்ததாக தமிழக அரசின் மீது குற்றங்களை சாட்டினார்கள். தமிழக அரசின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த பிஜேபி கட்சியும் அதிமுக அரசும்
இப்படி பேசிக்கொண்டிருந்த நிலையில் விஜய் அவர்கள் மௌனமாகவே இருந்தார். ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் விஜயின் கட்சியைச் சேர்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்தது. அதனை ஏற்றுக்கொண்ட திரு விஜய் அவர்கள் நீதி வெல்லும் என்ற ஒரு அறிக்கையை விட்டு ஒற்றை வார்த்தையில் அவரது பதிலை அறிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்படும் என்று சொன்னதால், உச்சநீதிமன்றம் சொன்னதால் விஜய் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார் என்றும் நம்பப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஒரு நாள் முன்பு டிவிகே கட்சியைச் சேர்ந்த திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு மாதம் முன்பு எங்கள் கட்சியில் என்ன இலக்காக நாங்கள் வைத்திருந்தோமோ அதே இலக்கு தான் இப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் சொன்னபடி பிஜேபி உடனோ அல்லது பிஜேபி கட்சியுடன் கூட்டணி வைத்த கட்சிகளுடனோ நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற பதிலை பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு திரு நிர்மல்குமார் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அதற்கு பதிலடி தரும் வகையில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ள கருத்து என்னவென்று கேட்டால், டிவிகே கட்சியிடமும் நாங்கள் கூட்டணிக்காக செல்லவில்லை, டிவிகே கட்சியும் ஏடிஎம்கே கட்சியை கூட்டணிக்காக அணுகவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு நான் பேசிய ஒரு வார்த்தையில் சொல்லி இருப்பேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பார்த்து டிவிகே கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் கூட்டணி குறித்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த கருத்து என்னவென்று கேட்டால், நாங்களும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை, அவர்களும் கூட்டணிக்கு எங்களை அணுகவில்லை என்று முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கட்சியானது எடுக்க போகும் முடிவுகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே சொல்லி வருகிறார், எந்த காரணம் கொண்டும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி கட்சியுடன் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அது அப்படியே தொடரப்போகிறதா அல்லது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டுள்ள காரணத்தால் அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பிஜேபி ஏடிஎம்கே கட்சியில் உடன் சேருவாரா என்ற இந்த கேள்விக்கு நாம் பொறுத்திருந்துதான் மக்களே பார்க்க வேண்டும். அப்படி காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். அதேபோல் இந்த விடயத்தில் கூட நாம் பொறுத்திருந்துதான் அவரது செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நிர்மல்குமார் கூறிய கருத்தானது எப்பொழுது சொல்கிறார் என்றால், வழக்கமாக இறந்தவர்கள் வீட்டிற்குத்தான் நாம் செல்ல வேண்டும், ஆனால் மாறாக விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக நம்பி திரு விஜய் அவர்கள் ஒரு பேருந்தை வைத்து மாமல்லபுரத்திற்கு அந்த குடும்பத்தினரை அழைத்து நேற்று அவர் ஒரு ஹோட்டலில் வைத்து ஆறுதல் தெரிவித்தார். அந்த மக்கள் கூட விஜய்க்கு இன்னமும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதனால் தான் நிர்மல்குமார் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். அந்த காலத்தை தான் நாம் இதில் கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி அரசியலில் எதுவும் நடக்கலாம், யாருக்கும் வெட்கமே கிடையாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெறுவதற்காக என்னுடைய ரியல் 656 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.